சமீபத்தில மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோவான சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிவடைஞ்சிருந்தது. இந்த நிலையில நிக்கில் அவர்கள் அதில தேர்வாகியிருந்தாரு. சரண்ராஜ் அவர்கள் பார்த்தோன்னா, என்ன இருந்தாரு அப்படின்னா, ஒரு ரன்னர் அப்பாக தேர்வாகியிருந்தாரு. இந்த நிலையில மீனாட்சி அவர்களும் 2வது ரன்னர் அப்பாக வந்திருந்தாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரன்னர் அப் ஆயிட்டேன்றதுக்காக எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்ல அப்படின்னுலாம் கிடையாது. நான் வெற்றி அடையல அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. யாரெல்லாம் ஃபினாலே ஸ்டேஜ் ஏறியிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த சீசன்ல பங்கெடுத்தாங்களோ, அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான் அப்படின்னு சரண்ராஜ் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. நிக்கில் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் வின் பண்ணதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் அவரை விட எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் தாண்டி மிஸ்கின் அவர்கள், அதேபோல இன்னுமுமே நிறைய ரன்னர் அப் ஆனவங்கன்னு எல்லோருமே சில விஷயங்கள பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் சித்ராம்மா அவர்கள் ஒரு லைவ் அப்போ அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏன்னா இதில் வின்னர் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதே சித்ராம்மா அவர்கள் தான். பொதுவாகவே ஜட்ஜஸ்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய கண்டஸ்டண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த சீசன்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஸ்டேஜ் மட்டும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். அதனால் குறிப்பிட்ட பேர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா அவங்க மட்டும்தான் வின்னர் அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் தான். நீங்கள் இன்னுமே நிறைய முயற்சி பண்ணணும். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க அப்படின்னு அவங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அன்பா சித்ராமா அப்படின்னு கூப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சித்ராமா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அபிஷன் ஜீவன் அவர்கள் வித் லவ் அப்படின்ற படத்தில் முதலாக அறிமுகமாகியிருந்தார். அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர் சூர்யா அதே போல் நானி அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் அவங்கள வச்சு படம் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை என்னுடைய படத்தை பார்த்துட்டு அவங்களே என்னை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. நான் போகும்போது அவங்களுக்கு எந்த விதமான கதை இருக்கிற மாதிரி ஐடியா என்கிட்ட இல்லை. ஆனால் 2 கதை இருக்குது. அவங்களுக்கு நான் எதுவும் ரெடி பண்ணல. இனி அவங்க அக்செப்ட் பண்ணால் நான் நிச்சயமாக கதைகளோடு அவங்கள போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வித் லவ் படம் மட்டும் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த பிரதீப் ரங்கநாதன் இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பிரதீப் அவர்களை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே சாதாரணமாக கேஷுவலாக இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச வரவேற்பு என்னமோ ரொம்பவோ அபூர்வமாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூலும் சரி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருந்தார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரும் இப்போ அவர்களினுடைய இடத்தை பிடிக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.